இஸ்லாமியோட பெண்களோட கேடயமா பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்க அணிஞ்சிட்டு செல்றோம். அதை ஒரு சில கல்லூரிகள்ல அனுமதிக்கிறாங்க, ஒரு சில கல்லூரிகள்ல மறுத்துறாங்க. இப்ப இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகள்ல அது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமே கொடுக்கல. சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்க அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த பர்தா அணிந்து செல்வதற்கு பல மாநிலங்கள்ல பிரச்சனை வரும்போது, இங்கேயுமே பல மாவட்டங்கள்ல பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுக்காக பெருசா நான் பேசியிருக்கேன். அதை நீங்க காணொலிகள் வாயிலாக எல்லாத்திற்குமே ஆவணங்கள் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் அறிக்கை விட்டு சண்டை. ஒரு மார்க்கத்தை ஏற்பது, ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்வது, ஒரு உணவு உடை வழிபாடு, இதெல்லாம் ஒவ்வொரு சுதந்திரம், ஒவ்வொரு மாநிலனின் உரிமை. இந்த மாதிரி உடை அணியணும், இந்த உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லல. அந்த நேரத்தில் நான் கேட்டேன், எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது அது வெளியே கழட்டி வைக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரின்னா பிராமண மாணவர்கள் பூணூர் அணிந்து வருவதை நீங்கள் வெளியில கழட்டி வச்சுட்டு வர சொல்லுவீர்களா என்று கேட்டேன். அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள், எல்லாம் அணிந்து வருகிறார்கள். அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று, சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை, அது மத அடையாளம் தானே, அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவு இருக்குதா என்று கேட்டேன். அதோட தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது.